ஹலோ நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போற சம்பவத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லிடலாம் அப்படின்னு இருக்கிறேன். நம்மளுடைய நாகாமானுஷம் சேனலுக்கு வரக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் என்னுடைய அன்பார்ந்த நன்றிகள். நம்மளுடைய நாகாமானுஷம் சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்துட்டு இருக்காங்க. தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு வீடியோவும் பார்த்துருங்க. மறக்காம பெல்லைக்கான தட்டிருங்க. உங்க லைஃப்ல இத மாதிரியான அமானுஷ்ய சம்பவங்கள் ஏதாவது நடந்திருந்தா அதை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு வாய்ஸ் நோட்டான் மற்றும் மெசேஜ் நீங்க அனுப்பலாம். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரை டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கிறேன், இந்த டிஸ்பிளேலையும் தெரியும். கண்டிப்பா ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க இன்னைக்குள்ள வீடியோக்குள்ளாடி நம்ம போயிடலாம். கதை சொல்லிட்டேன் சார். அதுல உனக்கு கதை கேட்டு பழகிடுச்சு, எனக்கு கதை சொல்லியே பழகிடுச்சு. நான் கதை சொல்றேன், நீ கேளு. நம்மளுடைய நாகாமானுஷம் சேனல்ல வீடியோ போட்டு கிட்டத்தட்ட ஒரு 2 மாசத்துக்கிட்ட ஆயிடுச்சு. அதாவது 60 நாள் தாண்டிடுச்சு. இதுக்கு மேலேயும் வீடியோ போடாம இருந்தோம் அப்படின்னா சேனலை தூக்கிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு பிரச்சனை வந்திருக்குது. இருந்தாலும் அதை சமாளிச்சுட்டேன். இருந்தாலும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா வீடியோ நான் மாற்றி போடணும் அப்படின்னு சொல்லி எனக்கு பயங்கர ஆசைகள்லாம் இருக்குதுங்க. ஆனால் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏகப்பட்ட வேலைகள் வந்துடுது. அதனால அந்த வேலையில ரொம்ப கூடுதல் நேரம் எடுக்க வேண்டியது இருக்கிறதுனால என்னால் வீடியோ பண்ண முடியாமல் இருக்குது. அதனால தான் இப்போ 2 நாளைக்கு ஒரு வீடியோ தான் போட்டுட்டு இருக்கிறேன். நம்மளுடைய புதிய அமானுஷ கதைகள் சேனலில் போட்டுட்டு இருக்கிறேன். நாகாமானுஷம் பக்கமே வரல, இன்னைக்கு தான் வந்திருக்கிறேன். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளாடி போயிடலாம். இந்த சம்பவம் நடக்கக்கூடிய இடம் வேலூர் மாவட்டம் தான். வேலூர்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 20 கிலோமீட்டர் சரௌண்டிங்க உள்ளாடி நடந்த ஒரு அதிபயங்கரமான ஒரு சம்பவம் தாங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய கருப்பண்ணசாமியுடைய ஒரு வரலாற்று கதை மாதிரியான ஒரு சம்பவங்க. அதாவது கருப்பண்ணசாமி இருந்தது வளர்ந்தது அந்த மாதிரி இல்லைங்க. கருப்பண்ணசாமியால நிகழ்த்தப்பட்ட ஒரு சில அமானுஷ சம்பவத்தோட சேர்ந்த ஒரு சம்பவம் தாங்க இது. இந்த சம்பவத்தை நமக்கு அனுப்பி இருக்கிறது வேலூரை சேர்ந்த சிவா அப்படிங்கிறவர் தான் அனுப்பியிருக்கிறாரு. சிவாவுடைய அப்பா மற்றும் தாத்தாவுக்கு நடந்த ஒரு அதிபயங்கரமான அமானுஷ திகில் சம்பவத்தை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். 1972 காலகட்டத்தில் அவங்க தாத்தா மொக்கச்சாமி அப்படிங்கிறவருக்கு நடந்த சம்பவம் தாங்க நம்ம முதல்ல பார்க்குறோம். என்ன அப்படின்னா, இந்த மொக்கச்சாமி அப்படிங்கிற நம்மளுடைய சிவாவுடைய தாத்தா இருக்கிறார் இல்லையா, அவருக்கு கிட்டத்தட்ட 7 தங்கைகள் இருந்திருக்கிறாங்க, 7 தங்கச்சி இருந்திருக்கிறாங்க. அப்பா கிடையாது, அம்மா மட்டும்தான் இருந்திருக்கிறாங்க. ஏன்னா அப்பா திடீர்னு நோய்வாய்ப்பட்டு இறந்து போயிருக்கிறாரு. அதனால என்ன நடந்துச்சு அப்படின்னா, அந்த குடும்பத்துடைய மொத்த சுமையும் தூக்கி சுமக்கக்கூடிய அந்த மொக்கச்சாமி அப்படிங்கிற சிவாவுடைய தாத்தா தான் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டிருக்கிறாரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு ஊருக்கு ஒதுக்குப்புறமாட்டு கிட்டத்தட்ட ஒரு 1.5 ஏக்கர் நிலம் இருக்குதுங்க. இந்த 1.5 ஏக்கர் நிலத்திலையும் வேற ஆட்களை வச்சு விவசாயம் பண்ணவே மாட்டாங்களாம். இவங்களுடைய குடும்பத்தை சேர்ந்த இந்த 7 பெண்கள், அவங்க அம்மா, அதுக்கு பிறகு நம்மளுடைய மொக்கச்சாமி, இவங்க எல்லாரும் சேர்ந்து தாங்க விவசாயம் பார்ப்பாங்க. அதே மாதிரி தாங்க கிட்டத்தட்ட ஒரு 4-5 ஆண்டு காலம் மட்டும் அவங்க தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு முன்னால தாத்தாவுடைய அப்பா பண்ணிட்டு இருந்தாரு. இப்போ பண்ணிட்டு இருக்கிறது மொக்கச்சாமி அப்படின்னு நீங்க வச்சுக்கிடுங்க. என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க ஊர்ல இருந்து கரெக்டா 1/2 கிலோமீட்டர் தூரத்துக்கு அப்பால தாங்க இவங்களுடைய வயல்காடு இருக்குது. ஆனா அந்த 1/2 கிலோமீட்டருமே காடு மாதிரியான அமைப்பாக தாங்க இருக்கும். இந்த காட்டுக்குள்ளாடி ஒரு சங்கிலி கருப்பன் சாமின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு கல்லை மட்டும் வச்சுதாங்க வணங்கிட்டு வந்திருக்கிறாங்க. அந்த ஊர்ல இருக்கக்கூடிய நபர்கள் அவர் ஒரு எல்லை தெய்வமாட்டு தான் பார்த்து வணங்கிட்டு வந்திருக்கிறாங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு நாள் ஒரு மதியம் வேளைங்க நம்மளுடைய மொக்கச்சாமி என்ன பண்றாரு அப்படின்னா, தலை சுமடு எடுத்துக்கிட்டு, அதாவது நெல்மணிகளை தலை சுமடா எடுத்துக்கிட்டு போறாரு. அது விதை நெல் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்திருக்கீங்களா? இந்த நெல்மணிகள் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்திருக்கீங்களா? அதாவது விதை நெல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த விதை நெல்லை சுமந்துகிட்டு வந்துட்டு இருக்கிறாரு. அதாவது ஒரு மத்தியான வேலையில தான் இவர் எடுத்துட்டு வர்றாரு. தன்னுடைய தங்கை கிட்ட என்ன சொல்லி இருக்கிறாரு அப்படின்னா, நீங்க எல்லாரும் காலையிலே போயிருங்க, நான் மத்தியானம் விதை நெல்லோட நான் நேரா வயலுக்கு வந்துருவேன். வயலுக்கு வந்த பிறகு நம்ம விதை நெல்லை பாவி விட்டுக்கிட்டு அங்க இருந்து கிளம்பிடலாம் சாயங்காலம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அதுக்காக என்ன பண்ணிருக்கிறாங்க அப்படின்னா, இவங்க 7 தங்கைகளும் இவருக்கு தூக்கு சட்டின்னு சொல்லுவாங்க. அந்த டைம்ல தூக்கு சட்டினா அந்த வாளியில கஞ்சியெல்லாம் கொண்டு போவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு தூக்கு சட்டியில கஞ்சியும் கொடுத்து விடுறாங்க. நம்மளுடைய மொக்கச்சாமி என்ன பண்றாரு அப்படின்னா, விதை நெல்லை போய் வாங்கிட்டு தாங்க வரணும். அதுவும் அங்க இருக்கக்கூடிய ஒரு பெரிய பண்ணை வீட்டுக்காரங்கிட்ட தான் அந்த விதை நெல்லுகள்லாம் இருக்கும். அந்த மாதிரி விதை நெல்லுகளை வாங்க போயிடுறாரு. அதுக்கு பிறகு என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 7 பெண்களுமே அங்க இருந்து, அதாவது காலையிலே அவங்க அந்த வயலுக்கு போயிடுறாங்க. இங்க என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மத்தியான நேரங்க இவர் தலை சுமடாட்டு தாங்க அந்த நெல்லை
தூக்கிட்டு வந்துட்டு இருக்கிறாரு. அது ஒரு சாக்கு நெல்லுங்க. ஆனா என்ன அப்படின்னா மொக்கசாமிக்கு ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது. அவருடைய இடது கால் வந்து கொஞ்சம் வலிப்புத்தன்மை உள்ள கால் அப்படின்னு சொல்றாங்க. வலிப்புத்தன்மை அப்படின்னா அடிக்கடி ஒரு வலி அவருக்கு வரும். அந்த இடத்துல ஒரு பெரிய பெயின் உண்டாகும். அதாவது இடது கால் முட்டுல அந்த மாதிரி பெயின் உண்டாகும் போது அவரால் கிட்டத்தட்ட கொஞ்ச நேரத்துக்கு நடக்க முடியாது. அதனால எங்கேயாவது ஒரு பக்கத்துல உட்கார்ந்து தாங்க எந்திரிச்சு போகணும். அதே மாதிரிதான் இவர் அந்த கருப்பனுடைய, அதாவது இந்த கருப்பசாமியுடைய கோவில் முன்னாடி வர்றாருங்க. அப்படி வரும்போது கருப்பா கால் வலிக்குது, கருப்பா கருப்பா கால் வலிக்குது, கருப்பா அப்படியே சொல்லியே நடந்து போயிட்டு இருக்கிறாருங்க. அப்படி போகும்போது அவரால் முடியல. இதுக்கு மேல நம்ம நடந்தோம் அப்படின்னா நம்மளுடைய கால் வந்து பயங்கரமா வலிக்க ஆரம்பிச்சிடும். எதுக்கும் ஒரு 10 நிமிஷம் அதில் உட்கார்ந்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவர் கையில ஒரு தூக்குச்சட்டி, அதாவது கஞ்சி வச்சிருக்கிறாரு. அதை அந்த பக்கத்துல வைக்கிறாரு. அதுக்கு பிறகு இவருடைய தலையில இருக்கக்கூடிய அந்த மூட்டையும் வந்து கீழே இறக்கி வைக்கிறாருங்க. அது ஒரு வேப்ப மரம் இருக்கக்கூடிய பகுதி தாங்க. அந்த வேப்ப மரத்துடைய மூட்டு பகுதியில வைக்கிறாரு. வச்சுக்கிட்டு சரி நம்ம ஒரு செத்த நேரம் இருந்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த இடத்துல உட்கார்ந்துடுறாருங்க மொக்கச்சாமி. மொக்கச்சாமி உட்கார்ந்து என்ன ஆகுது அப்படின்னா மொக்கச்சாமிக்கு அந்த இடது காலுடைய வலி வந்து பயங்கரமா இருக்குதுங்க. அதாவது என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த இடத்துல யாராவது தடவி விடணும். ஆனா அந்த நேரத்துக்கு அங்க யாருமே இல்லை. அந்த இடமே வெறிச்சோடி போயிருக்குது. இது ஒரு மத்தியானம் நடக்குதுங்க. அதாவது 12 மணிக்கு இவங்க கஞ்சி குடிக்கிறதுக்கு போவாங்க. அந்த கஞ்சியோட இவர் அங்க போய் சேரணும், கஞ்சி குடிக்கணும். அதுக்கு பிறகுதான் அந்த நெல்மணிகளை பாவணும். ஆனா என்ன நடந்துச்சு அப்படின்னா இவரால் அந்த இடத்த விட்டு போக முடியல. அந்த நேரத்துக்கு அந்த இடத்துல ஒரு வயசான பெரியவர் ஒருத்தர் வர்றாருங்க. அவர் வந்து மொக்கச்சாமின்னு கூப்பிடுறாரு. அந்த சத்தம் இவருடைய காதுல விழுது. முன்னால நிக்கிறது ஒரு பெரியவர்னு தெரியுது. ஆனா முகங்கள் எதுவும் தெரியல. ஏன் அப்படின்னா இவருக்கு கண்ணெல்லாம் கொஞ்ச நேரத்துல மயக்கமாக கூடிய நிலைமையில போகுது. அந்த பெரியவர் என்ன கேட்கிறாரு அப்படின்னா, ஏன் தம்பி இதுல உட்கார்ந்து இருக்கிற, என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாருங்க. அந்த நேரத்துல இவர் காலு வலிக்குது அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. சரிப்பா நான் காலையில இருந்தே சாப்பிடல, உங்ககிட்ட கஞ்சித்தெழு இருந்தா கொடு அப்படின்னு சொல்லி கேட்கிறாருங்க. இந்த கஞ்சித்தெழு அப்படின்னு சொன்னா இந்த வடிச்ச சாதத்துல உள்ள தண்ணி இருக்கு பாத்தீங்களாங்க, அதுதான் கஞ்சித்தெழு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுலயும் நம்மளுடைய மொக்கச்சாமி வச்சிருக்கிறது அதுக்கு முந்தின நாள் வடிக்கப்பட்ட சாதத்துடைய பழைய கஞ்சித்தெழு தான் வச்சிருக்கிறாரு. சரி என்கிட்ட இதுதான் இருக்குதையா, இதை நீங்க குடிங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவருக்கு கண்ணே தெரிய மாட்டேங்குது. இருந்தாலும் அந்த இடத்துல அந்த மொக்கச்சாமி அப்படிங்கிற அந்த நபர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா அந்த தூக்கு சட்டியை எடுத்து அப்படியே அந்த பெரியவர்கிட்ட கொடுக்குறாருங்க. பெரியவர் அந்த தூக்குச்சட்டியை வாங்கின நேரத்துல இந்த நபர் நம்மளுடைய மொக்கச்சாமி அந்த இடத்துல மயக்கம் போட்டு விழுந்துடுறாருங்க. விழுந்த பிறகு என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3:30 மணி ஆகுதுங்க. 3:30 மணிக்கு இந்த 7 தங்கைகள் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க வயல்ல இருந்து குளிச்சுட்டு எடுத்துட்டு நடந்து வந்துட்டு இருக்கிறாங்க. நேரம் வந்து பார்க்கும்போது தன்னுடைய அண்ணன் வந்து இந்த வேப்ப மரத்து மூட்டுல இந்த படுத்து தூங்கிட்டு இருக்கிறான் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா கிட்ட வந்துடுறாங்க. கிட்ட வந்தவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா இங்க இருந்து போகும்போது கூட தண்ணி கொண்டு போக மாட்டாங்க. ஆத்துல வரக்கூடிய, அதாவது அவங்களுடைய அந்த வாய்க்கால்ல வரக்கூடிய தண்ணியை தாங்க குடிப்பாங்க. அவங்க குளிச்சுட்டு வர்றதுனால அவங்க போட்டிருக்கக்கூடிய ட்ரெஸ் எல்லாம் பயங்கர ஈரமா இருக்கும். அந்த ஈரத்தன்மையில இருக்கக்கூடிய அந்த ட்ரெஸ்ல இருந்து புழிஞ்சி அந்த தண்ணியை எடுத்து இந்த நபருடைய முகத்துல அடிச்சிடுறாங்க. அதாவது யாருக்கு முகத்துல அப்படின்னா நம்மளுடைய மொக்கச்சாமியுடைய முகத்துல. ஏன்னா அவரை எழுப்பி பார்க்குறாங்க, எலும்பல்ல, ஒருவேளை மயங்கி இருப்பாரோ அப்படின்னு சொல்லி தான் அதை பண்றாங்க. அப்படி பண்ணும்போது டக்கு டக்குன்னு எந்திரிச்சு நிற்கிறாருங்க நம்மளுடைய மொக்கச்சாமி. மொக்கச்சாமிக்கு அந்த கால்வெளியெல்லாம் தீர்ந்துருச்சு. ஆனால் அந்த இடத்துல எந்திரிச்சு நின்று வாமா போயிடலாம், போய் நெல்லு பாழிடலாம் அப்படின்னு பார்க்கும்போது என்னென்ன பேசுற அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த இடத்துல அவங்க தங்கைகள் கேட்குறாங்க. ஏமா என்னமா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. வாமா போயிடலாம் அப்படின்னு வேற சொல்றாரு. இல்லனே நம்ம தான் ஆல்ரெடி நெல்லு பாவிட்டோமே அப்படின்னு சொல்றாங்க. அதாவது வயல்ல வந்து நாத்து எடுப்பாங்க இல்லையா, அதுக்கு முன்னால நெல்லு போட்டாதாங்க நாத்து வளரும். அதாவது நெல்லு நாத்தும் சேர்ந்தாதான் நமக்கு வயலாகும். அந்த நாத்தை வந்து நம்ம பாவிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. என்னம்மா சொல்ற, நான் தான் இந்த இடத்த விட்டே நகரலையே, இந்த இடத்துல நெல்மணிகளை இறக்கி வச்சுக்கிட்டு இதுல இருந்தவன் கால் வலியோட இப்படி இருந்தேன், ஒரு பெரியவர் வந்து கஞ்சி கேட்டாரு கொடுத்தேன், மயங்கி போனேன் அப்படின்னு சொல்றாருங்க. அங்க இருக்கக்கூடிய 7 தங்கைகளும் இவரை பார்த்து பயங்கரமா சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீ இந்த உலகத்துலதான் இருக்கியான்னா வேற எங்கேயும் கனவு தான் காண்றியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. இல்லம்மா இதுதாம்மா நடந்துச்சு அப்படின்னு சொல்லி அடிச்சு சொல்லிட்டே இருக்கிறாரு. ஆனா அவங்க தங்கைகள் நம்பவே இல்லை. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க தங்கைகள் ஒரு கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. என்ன அப்படின்னா கரெக்டா 12 மணிக்கு தன்னுடைய அண்ணன் அந்த நெல்மணிகளோட அந்த வயலுக்கு வந்திருக்கிறாரு. வந்தது மட்டும் இல்லைங்க, இந்த கஞ்சியை குடிச்சிருக்கிறாரு. அங்க வச்சுதான் கஞ்சி குடிச்சிருக்கிறாரு. குடிச்சுக்கிட்டு வேக வேகமா அந்த வரப்பை வெட்டி இருக்கிறாரு. அதாவது அந்த இடத்துக்கு வந்து நெல் பாவுறதுக்குன்னு ஒரு வித்தியாசமான முறையில வந்து இந்த வரப்பு வெட்டி அதை கொஞ்சம் மேடு பகுதியாக்கி அதுக்கு மேல தாங்க இந்த நெல் மணிகளை போடுவாங்க. அதுக்கு பிறகுதான் நாத்து வரும். அதே மாதிரி தாங்க பண்ணி இருக்கிறாரு. அதுவும் 1 மணி நேரத்துல எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு நீங்க போய் குளிச்சுட்டு வீட்டுக்கு போங்கம்மா, நான் பின்னாலே வர்றேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அங்க நின்ன மொக்கச்சாமி சொல்லிக்கிட்டு போயிடுறாருங்க. அவரும் குளிக்க போறேன் அப்படின்னு சொல்லி தான் போயிருக்கிறாரு. ஆனா என்ன நடந்துச்சுன்னா இவங்க குளிச்சுட்டு வந்து பார்க்கும்போது நம்மளுடைய மொக்கச்சாமி இங்க மரத்துக்கடியில விழுந்து கிடக்குறாருங்க.
என்னடா நடக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு கண் பிதுங்கி போயிருக்கிறாரு. அந்த இடத்துல நம்மளுடைய மொக்கச்சாமி ஒரு விஷயத்த சொல்றாரு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி வயல்ல நம்ம வேலை செய்துக்கிட்டு உடனே வர்றோம் அப்படின்னா நம்மளுடைய உடம்பு வந்து குளிர்ச்சியா இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வயல்ல வந்து நல்ல நீர் இருக்கும், நிறைய தண்ணீர் இருக்கும். அந்த நீர்ல வந்து இவங்க ஃபுல்லாவே இறங்கி வேலை செய்வாங்க. அதனால உடல் வந்து எப்பவுமே குளிர்ச்சியா தான் இருக்கும். அதனால நீ என் கையை தொட்டு பாரு அப்படின்னு சொல்றாரு. யாருக்கிட்ட? தங்கை கிட்ட சொல்றாரு. அப்படி தங்கைகள் வந்து கையை தொட்டு பாக்குறாங்க. அப்படி தொட்டு பார்க்கும்போது அவருடைய உடம்பு பயங்கர சூடா இருக்குது. ஏன் அப்படின்னா அவர் தண்ணீரிலே இறங்கல அப்படிங்கிற விஷயத்தை தாங்க தெளிவுபடுத்துறாரு. தெளிவுபடுத்திக்கிட்டு இங்க என்ன நடந்துச்சுன்னே தெரியல, இன்னைக்கு சாயங்காலம் நம்மளுடைய கருப்பசாமி கோயிலுக்கு போயிடணும், ஏதோ நடந்திருக்குது, ஆனா என்ன அப்படிங்கிறது தெரியல அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்மளுடைய மொக்கைச்சாமி மற்றும் அந்த 7 தங்கைகள் இருக்காங்க இல்லையா, இவங்களை எல்லாரையும் கூப்பிட்டுட்டு அவங்க அம்மாவும் கூட இருந்திருக்கிறாங்க, அவங்களையும் சேர்த்து கூட்டிக்கிட்டு அவங்க வயலுக்கு போற வழியில தாங்க இந்த கருப்பசாமி கோயில் இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன். சங்கிரி கருப்பனுடைய கோவில். அது வந்து நிறைய வேப்ப மரங்கள், அதுக்கு பிறகு நடுவுல ஒரு கல்லு மட்டும் தாங்க வச்சிருப்பாங்க. அந்த கல்லை தான் கருப்பசாமியாட்டு கும்பிடுறாங்க. கல்லுக்கு தாங்க எல்லா பரிவட்டங்களும் கட்டப்பட்டு கருப்பசாமியாட்டு உருவம் மாற்றி அந்த சாமிக்கு குடையெல்லாம் கொடுப்பாங்களா. அதாவது அந்த காலகட்டத்துல ஒரு 5 வருடத்துக்கு ஒருக்கா 7 வருடத்துக்கு ஒருக்கா தாங்க திருவிழா எடுப்பாங்க. ஏன்னா அந்த டைம்ல அவங்க ஊர்ல வந்து அவ்வளவு கஷ்டமான சூழ்நிலை ஓடிக்கிட்டு இருந்த காலகட்டம் தான். ஆனா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அன்னைக்கு சாயந்தரம் இவர் என்ன பண்றாரு, நம்ம முக்கச்சாமி இருக்கிறார் இல்லையா, அவங்க வீட்டுல இருக்கக்கூடிய தோட்டம் இருக்குதுங்க. அங்க வந்து அரளிப்பூ வந்து நிறைய வச்சிருப்பாராம். அடிக்கடி வந்து இந்த சாமிக்கு அரளிப்பூல ஆரம் கட்டி கொண்டு போடக்கூடிய வழக்கம் இருந்திருக்குது நம்மளுடைய முக்கச்சாமிக்கு. அதனால முக்கச்சாமி என்ன பண்ணிருக்கிறாரு அப்படின்னா, அன்னைக்கு சாயந்தரம் இங்க இருந்து போன உடனே வீட்டுக்கு போயிடுறாங்க. வீட்டுக்கு போன பிறகு பின்னால இருக்கக்கூடிய தோட்டத்துல இருந்து பூக்கள் பறித்து ஆரம் கட்டி சில பல சாதனங்கள்லாம் வாங்கிக்கிட்டு அன்னைக்கு சாயந்தரம் 6 மணிக்கு அந்த இடத்துக்கும் வர்றாங்க. அதாவது சங்கிரி கருப்பசாமியுடைய கோவிலுக்கும் வந்து சேர்றாங்க. வந்து சேர்ந்து அங்க ஒரு பூசாரி இருக்கிறாருங்க. ஆனா பூசாரின்னா அவர் எப்பவுமே இருக்க மாட்டார். சாயந்தரம் நேரம் மட்டும் வந்து விளக்கு போட்டுட்டு போகக்கூடிய 70 வயசு நபருங்க. அந்த நபரை பாக்குறாருங்க. பார்த்த உடனே அந்த நபர் வந்து இந்த இவங்க கொண்டு வந்திருக்கக்கூடிய அந்த பூஜை சாதனங்கள் எல்லாம் வச்சு அந்த கருப்பண்ண சாமிக்கு ஒரு படையலை போடுறாங்க. அப்படி படையல் போட்டு இருக்கும்போது அந்த பூசாரியுடைய உடம்புல தாங்க அந்த கருப்பசாமி வந்து இறங்கி இருக்குது. அப்படி இறங்கின நேரத்துல என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது அவர் சங்கிலி கருப்பன் அப்படிங்கிறதுனால அந்த சைட்ல எல்லாம் வந்து சங்கிலிகள் வந்து நிறைய தொங்க விட்டுருப்பாங்க. அதுல ஒரு சங்கிலியை எடுத்து அப்படியே தோல் மேல போட்டுக்கிட்டு அப்படி கரக்கி கரக்கி நிக்கிறாருங்க. என்னடா முக்கச்சாமி, என்ன யாருன்னு தெரியுதா அப்படின்லாம் கேட்கிறாருங்க. இப்படி எல்லாம் கேட்ட உடனே அந்த இடத்துல இவர் ஐயா ஐயான்னு சொல்லிக்கிட்டு இவருடைய வாயிலிருந்து வார்த்தைகள் வெளியவே வரல. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சம்பவத்தை அவரால் சொல்லவே முடியல. அப்போ அங்க நிக்கக்கூடிய மொக்கச்சாமியுடைய அம்மா இருக்கிறாங்க இல்லையா, அவங்க தாங்க ஒரு வார்த்தையை கேட்கிறாங்க கற்பனை சாமி கிட்ட. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி இன்னைக்கு ஒரு சம்பவம் நடந்துச்சு, அதை நிகழ்த்தினது யாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு கேட்கிறாங்க. இதை கேட்ட உடனே அப்படியே கக்கப்பக்கான்னு சிரிக்கிறாருங்க கருப்பசாமி. அப்படி கண்ணு முன்ன நின்று சிரிக்கிறாரு. சிரிச்சுக்கிட்டே நான் தான் வந்தேன், அவனுக்கு தான் கால் வலியாச்சுதே, இப்ப கால் வலி இருக்குதா அப்படின்லாம் கேட்க ஆரம்பிக்கிறாரு. அப்போ என்ன அப்படின்னா, இவருக்கு இந்த கால் வலி வந்து அடிக்கடி தாங்க வரும், எப்பவுமே இருக்காது. அப்போ அது இந்த மாதிரி வருது, வந்துட்டு போயிருது அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய முக்கச்சாமி சொல்றாரு. இனிமேல் உனக்கு அந்த கால் வலி இருக்காது, உன்னுடைய கால் வலியை நான் எடுத்துட்டேன்டா, நீ நல்லா இருப்ப, உனக்காக நான் தாண்டா அங்க போய் வேலை செய்தேன் அப்படின்னு சொல்றாருங்க. எதுக்கு அப்படி நீங்க செய்தீங்க அப்படிங்கறது மாதிரி கேட்கிறாரு. ஏன் அப்படின்னா, ஒரு தெய்வமே இறங்கி எதுக்காக வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாருங்க. அங்க இருக்கக்கூடிய மக்கள் வந்து அந்த மாதிரி வயல் வந்து அறுவடை பண்ணுவாங்க இல்லையா, அந்த டைம்ல வந்து இந்த ஒரு பக்கா நெல் அப்படின்னு சொல்லுவாங்களாம், அதாவது நாளி நெல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு நாளி நெல் வந்து இந்த கருப்பசாமிக்கு படைப்பாங்க. ஆனா அது கால போக்குல மாறி போச்சுங்க. என்ன அப்படின்னா, கொடுத்தா கொடுத்தது, இல்லைன்னா இல்லை. ஆனா நம்மளுடைய மொக்கச்சாமியுடைய குடும்பம் மட்டும் அந்த கோவிலுக்கு அந்த ஒரு பக்கா நெல்லுன்னு சொல்லக்கூடிய அந்த நெல்லை கொண்டு போய் கரெக்டா சேர்த்துருவாங்க, அந்த கோவில்ல சேர்த்துருவாங்க. அது மட்டும் இல்ல, அந்த நெல்லு சேர்த்து 3ஆவது நாள் அந்த நெல்லை வந்து அவிச்சு குத்தி சோறாக்கி அதை வந்து அந்த கருப்பசாமிக்கு படையலாட்டு படைப்பாங்க. இந்த மாதிரி எல்லாம் நடத்திட்டு இருக்கக்கூடிய குடும்பம் தாங்க இந்த மொக்கச்சாமியுடைய குடும்பம். அதனாலதான் அவனுடைய வலியை நான் தீர்க்கிறதுக்காக வந்தேன். என்னுடைய பசிக்காக அவன் மயங்கும் போது கூட அந்த கஞ்சி எனக்கு கொடுத்தான். அதாவது அந்த கஞ்சி தண்ணி இருந்து பாத்தீங்களா, அதுவும் பழைய தண்ணி, அதே கொடுத்தான். அவனுக்காக நான் இதையாவது செய்யாம இருந்தா நல்லா இல்லை இல்லையா அப்படின்னு சொல்லியிருக்கிறாருங்க. இதை கேட்டு அவங்க குடும்பமே பூரிச்சு போயிருக்குது. என்ன அப்படின்னா, அங்க நின்ன 7-8 பேர், அதாவது எங்க அம்மாவோட சேர்த்து 8 பேருங்க. ஆனா என்ன நடந்தது அப்படின்னா, கூட நின்று வேலை செய்தது அந்த கருப்பண்ணசாமி தான் அப்படிங்கிறத வந்து அவங்களால நினைச்சு 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 அவங்களால, அதாவது அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த கோயிலுக்குள்ளாடியே பயங்கரமா அழுதுருக்கிறாங்க. அதுக்கு பிறகு அவர் எல்லாருக்குமே ஆசி வழங்கியிருக்கிறாரு. ஒன்றும் இல்லை, அவங்க குடும்பங்கள்லாம் நல்லா இருக்கும், போங்க உங்க வேலையை பாருங்க அப்படிங்கிற மாதிரி அனுப்பியும் வச்சிடுறாருங்க.
ஆனா இந்த சம்பவம் அந்த டைம்ல நம்மளுடைய மொக்கச்சாமியுடைய லைஃப்ல ஒரு பெரிய அதிசயமா நடந்திருக்குது. அதை தன்னுடைய மகனான சின்னமலை, அதாவது சின்னமலை யாருன்னு நீங்க கேட்கலாம், நம்மளுடைய சிவாவுடைய அப்பா தாங்க சின்னமலை. சின்னமலை கிட்ட எடுத்து சொல்லி இருக்கிறாரு நம்மளுடைய மொக்கச்சாமி. அதன் பிறகு அவங்க தாத்தாவுடைய காலம்லாம் முடிஞ்சிருது. கிட்டத்தட்ட 2000 காலகட்டத்துல அடுத்த சம்பவம் நடக்குதுங்க. யாருக்கு அப்படின்னா நம்மளுடைய சின்னமலைக்கு தாங்க அடுத்த சம்பவமே நடக்குது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சின்னமலை வந்து நல்ல சரக்கடிக்கக்கூடியவருங்க. அதாவது நல்ல சாராயம், பீடி, சிகரெட், அவருக்கு என்ன போதை கிடைக்குதோ அதை வந்து ருசிச்சு ரசிச்சு நடக்கக்கூடிய ஆளு தாங்க. அந்த 1.5 ஏக்கர் நிலம் இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, இதை எல்லாமே வித்து சாப்பிட்டுட்டாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா நம்மளுடைய மொக்கச்சாமிக்கு ஒரே மகன் தான், அது சின்னமலை தாங்க. ஆனா சின்னமலைக்கு கல்யாணம் முடிஞ்சிருது. 2 பசங்க இருக்கிறாங்க. அதுல சிவா ஒண்ணு, சிவாவுக்கு தம்பி ஒருத்தர் இருக்கிறாரு. அவருடைய பேர் வந்து அருள்நாதன் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. அப்படிப்பட்ட சிவாவுடைய அப்பா சின்னமலைக்கு அடுத்த சம்பவம் நடக்குதுங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதே கோவில்ல போயிருந்து பயங்கரமா கெட்ட வார்த்தை போட்டு பேசக்கூடிய பழக்கம் உள்ளவருங்க இந்த சின்னமலை அப்படிங்கிறவருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபுல்லாவே நல்ல சரக்குல இருக்கக்கூடியதுனால எந்த வேலைக்கும் போக மாட்டாரு. இவங்களுக்கு இருந்த சொத்தை எல்லாம் வித்து சாப்பிட்டுட்டாரு. அது மட்டும் இல்லாம சிவாவுடைய அம்மா வேலைக்கு போய் தாங்க அந்த வீட்டையே காப்பாத்திட்டு இருக்கக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்குது. இவங்களுடைய சொந்த வீடை வித்துட்டாங்க. வாடகைக்கு சொந்த ஊர்லயே வாடகைக்கு இருந்துட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரியான ஒரு நிலைமை அவங்களுக்கு ஏற்படுதுங்க. சின்னமலை என்னன்னா யாருக்கும் அடங்காத ஒரு மனுஷன். அதாவது கொஞ்சம் ரவுடிசம் எல்லாம் பண்ணக்கூடிய ஒரு நபர்னு சொல்றாங்க இந்த சின்னமலை அப்படிங்கிறவரு. அப்படி இருந்த அந்த நபருக்கு தாங்க அம்பவமே நடக்குது. அதாவது என்ன அப்படின்னா, சின்னமலை 2000 காலகட்டத்துல சைக்கிள் தாங்க யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்கிறாரு. இந்த சைக்கிள்ல போறது வர்றது இந்த மாதிரி தான் இருந்திருக்கிறாரு. இவங்க ஊர்ல வந்து சாராயம் நிறையவே கிடைக்குங்க. அதாவது என்ன அப்படின்னா, கொஞ்சம் காடு மாதிரியான அமைப்புகள்லாம் நிறைய இருக்குதுங்க இவங்க ஊரை சுத்தி. அந்த காட்டுக்குள்ள தாங்க இந்த சாராயம் அடிக்கிறது வைக்கிறது எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதனால இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, நைட்டு நேரத்துல கூட போய் அந்த இடத்துக்கு, அந்த சாராயம் அடிக்கக்கூடிய இடத்துக்கே போய் சாராயம் வாங்கி குடிக்கக்கூடிய ஒரு நபருங்க. அதாவது 24 மணி நேரமும் ஃபுல் போதையில இருந்துட்டு இருக்கக்கூடியவர். ஒரு நாள் இவர் அப்படிதாங்க பண்றாரு. என்ன அப்படின்னா, ஒரு நள்ளிரவு கிட்டத்தட்ட ஒரு 11:30 மணி இருக்குங்க. அந்த நேரத்துக்கு வீட்டுல பயங்கரமான சண்டை. நம்மளுடைய சிவாவுடைய தம்பி கூட, அதன் பிறகு அம்மா கூட சொல்லிட்டு பயங்கரமா சண்டை போடுறாரு. சண்டை போட்டுக்கிட்டு அங்க இருந்து வேகமா அவருடைய சைக்கிளை எடுத்துக்கிட்டு இந்த காடு இருக்கக்கூடிய பகுதியை நோக்கி இவருடைய சைக்கிள் போறத அந்த நேரத்துல நம்ம சிவா பார்த்திருக்கிறாரு. சிவா வந்து அப்போ ரொம்ப சின்ன பையனா தான் இருந்திருக்கிறாரு. என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க அப்பா வந்து நல்ல சரக்கு சாப்பிட்டு இருக்கிறாரு. ஆட்டு பகுதியில இருக்கக்கூடிய அந்த சாராயத்தை வாங்கி குடிச்சுக்கிட்டு ரிட்டர்ன் வந்துகிட்டு இருக்கிறாரு. அப்படி ரிட்டர்ன் வரும்போது ஒரு சம்பவம் இவருக்கு நடக்குதுங்க. இவருடைய சைக்கிள்ல வந்து மெல்லமா தான் சவுட்டி வந்துகிட்டு இருக்கிறாரு. ஏன்னா போதையில இருக்கிறாரு இல்லையா. பாதைகள் வந்து பெரிய அளவு இல்லை, எல்லாமே மண் பாதைகள் தான். அந்த இடத்துல அந்த மாதிரியான இடம் அப்படின்னு சொல்ல, காட்டுக்குள்ள யாரும் ரோடு போட்டு வைக்க மாட்டாங்க இல்லையா. அதனால அது ஃபுல்லாவே மண் பாதை தான். அந்த மண் பாதையில வந்துட்டு இருக்கிறாருங்க. கிட்டத்தட்ட ஒரு சம்பவம் நடக்குது. யாருக்கு? சின்னமலைக்கு. அவருடைய பின்னால யாரோ சத்தம் போட்டுக்கிட்டே வர்றாங்க. அதாவது எந்த மாதிரி அப்படின்னா, இந்த குலவை சத்தம் போடுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி யாரோ குலவை சத்தம் போடுறாங்க. ஊன்னு ஒரு சத்தம் கேட்டுட்டே இருக்குதுங்க. இவர் நல்ல போதையில இருக்கிறதுனால பின்னால திரும்பி பார்த்துட்டே இருக்கிறாரு. யாரா இருக்கும்னு பார்த்தா யாருமே வர்றது மாதிரி தெரியல. ஆனா சத்தம் மட்டும் இவரை பின்தொடருது. அந்த சவுண்ட் கேட்க ஆரம்பிச்சோடனே இவருடைய மனசுக்குள்ளாடி அந்த போதையை தாண்டியும் அவருக்கு பயம் வருதுங்க. சரி, நம்ம இங்க இருந்து வேகமா சைக்கிள் எடுத்துட்டு ஓடிடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவர் அந்த இடத்துல வண்டியை ஓட்ட ஆரம்பிக்கிறாருங்க. வேகமா சவுட்டுறாரு. ஆனா என்ன நடந்துச்சு அப்படின்னா, அந்த சைக்கிள் எவ்வளவு வேகமா மிதிச்சாலும் அந்த இடத்துல ஒரு சம்பவம் என்ன அப்படின்னா, வண்டி மெதுவா தாங்க போகுது. இதை பார்த்தோன்னா அவருக்கு பயங்கர ஆச்சரியமா இருக்கு. என்னடா நம்ம இவ்வளவு வேகமா மிதிச்சுக்கிட்டு இருக்கிறோம், ஆனா வண்டியே மூவ் ஆக மாட்டேங்குது, மெல்ல தாங்க போகுது, என்னடான்னு சொல்லி பின்னால திரும்பி பார்க்கவே அவர் அரண்டு போற மாதிரியான ஒரு அமானுஷ்ய திகில் சம்பவம் அவருக்கு நடக்குதுங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பின்னால ஒரு கருகருன்னு ஒரு உருவம் அவருடைய சைக்கிள்ல உட்கார்ந்து இருக்குதுங்க. அரண்டுறாரு. அந்த இடத்துல அப்படி அடிச்சு பிறண்டு கீழே விழுந்து இவருடைய மூக்கு வாய் எல்லாம் ரத்தம் வரக்கூடிய அளவுக்கு ஆயிருதுங்க. அங்க இருந்து எழும்பி பார்க்கும்போது அந்த உருவம் சைக்கிள் பக்கத்திலேயே அப்படியே நிக்குதுங்க. அதை பார்த்துக்கிட்டு அங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறாரு. தலை தெறிக்க ஓடுறாரு. இவர் இடுப்புல வேற 2 பாக்கெட் சாராயத்தை வாங்கி வச்சிருக்கிறாரு. இருந்தாலும் அங்க இருந்து ஓடுறாரு. எங்க வந்துட்டாரு அப்படின்னா, இவங்களுடைய வயல்வெளி இருந்தது பாத்தீங்களா, அதெல்லாம் காடு பிடிச்சு போய் இருக்குது, வேற ஆளுக்கு வித்துட்டாங்க. அந்த வயல்வெளிக்குள்ள வந்துடுறாரு. அந்த வயல்வெளிக்குள்ள வரும்போதும்
கூட அந்த சவுண்ட் அவருக்கு பின்னாலே துரத்திக்கிட்டு வர்றத அவர் பாக்குறாரு. இதுக்கு மேல நம்மளால முடியாதுடா சாமி, இது என்னதுன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லிக்கிட்டு மறுபடியும் ஓடுறாரு. எங்க வந்துடுறாருன்னா அந்த கருப்பசாமி இருக்கக்கூடிய அந்த கோவில் பக்கம் வந்துடுறாரு. இப்ப அந்த கோவில்ல வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 2000 காலகட்டத்துல சின்ன கோவில் மாதிரி கட்டி வச்சிருக்காங்க, ஓடெல்லாம் போட்டிருக்கிறாங்க. அங்க வந்துடுறாரு. அங்க வந்து அப்படியே அந்த இடத்துல வந்து மல்லாக்க படுத்துடுறாருங்க. ஐயா கற்பா கற்பான்னு சொல்லிக்கிட்டு அந்த இடத்துக்குள்ள வந்து படுத்துடுறாரு. படுத்தவருக்கு அதுக்கு மேல எந்திக்க முடியல. என்ன நடக்குன்னு தெரியலங்க. அந்த நேரத்துக்கு அந்த இருட்டுக்குள்ள இருந்து ஒரு வயசான நபர் ஓடி வர்றாருங்க. அவர் போட்டிருக்கக்கூடிய ட்ரெஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பழைய காலத்துல வந்து இந்த கோமணம் கட்டுவாங்க பாத்திருக்கீங்களா? கோமணம் மட்டும்தான் இருக்கும். அந்த மாதிரி ஒரு கோமணம் கட்டி இருக்கிறாரு. கையில ஒரு பெரிய வேல் கம்பு ஒண்ணு இருக்குது. அதையும் எடுத்துட்டு ஓடி வர்றாரு. ஆனா அந்த இடத்துல நம்மளுடைய சின்னமலை என்ன பார்த்தாரு அப்படின்னா, அவருடைய இடுப்புல வந்து ஒரு இரும்பு சங்கிலி தொங்கிட்டு இருக்குங்க. அந்த இரும்பு சங்கிலியுடைய கணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொன்றும் பயங்கர வண்ணமா இருக்குது. எப்படிப்பட்ட ஒரு சங்கிலி, அதாவது 1.5 கிலோக்கு மேல வெயிட் இருக்குங்க. அவர் ஒரு சங்கிலியே போட்டிருக்காரு அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட ஒரு 100 கிலோக்கு மேல வெயிட்ட போட்டுதாங்க நிக்கிறாரு. ஆனா ரொம்ப ஒல்லியா, ரொம்ப வயசான ஒரு நபரா இருக்கிறாரு. அப்படிங்கறத படுத்து கிடந்து கமந்து கிடந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறாருங்க. அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது இந்த ஓன்னு ஒரு சவுண்டு கேட்டு வந்தது பாத்தீங்களா? அந்த இடத்தை நோக்கி இந்த பெரியவர் வந்து வேகமா ஓடுறாருங்க. அதையெல்லாம் தத்துவமா கண்ணு முன்னாடி இதை பாக்குறாரு. பார்த்து அதிர்ச்சியில் அப்படி முழிச்சுக்கிட்டே இருக்கும்போது தாங்க அடுத்த ஒரு சம்பவம் நடக்குது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஓன்னு கேட்ட சத்தம் அந்த இடத்துல நின்று போகுது. ஆனா அந்த கோவிலை சுத்தி இந்த நபர் வந்து நிக்கிறாருங்க. இவர் பக்கத்துல வந்து நிக்கிறாரு. எந்திரிடா, ஏன்டா இப்படி படுத்திருக்கிற, எந்திரிடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாருங்க. இதை கேட்டோன்னு இப்படி நிமிர்ந்து அப்படி அந்த நபருடைய முகத்தை பார்த்துருக்கிறாருங்க. அப்படி பார்த்த இவருக்கு தன்னுடைய கை காலெல்லாம் நடுங்கி போற அளவுக்கு ஒரு பயம் ஏற்பட்டிருக்குது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்க நிக்கிறது முதல்ல வந்தது பார்க்கும்போது ஒரு வயசான நபர், அதுவும் எலும்பு கூடுமா இருந்தாரு, கோமணம் கட்டி இருந்தாரு, சங்கிலியெல்லாம் உடம்பு ஃபுல்லா இருந்தது. இதையெல்லாம் பார்த்தாரு. வேல்கம்பு இருந்தது. அதே வேல்கம்பு அதே சங்கிலியோட ஒரு அதிபயங்கரமான ஒரு உருவம் முன்னாடி நிக்குதுங்க. அதாவது என்ன அப்படின்னா, அவருடைய ஒரு காலுக்கு கூட இவர் தேர மாட்டாரு. அந்த அளவுக்கு ஒரு ஹைட்ல, ஒரு 15 அடி ஹைட் இருக்கும். அந்த ஹைட்ல வந்து அப்படி நின்றுகிட்டு எந்திரிடா எந்திரிடா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாருங்க. அப்படியே நிமிர்ந்து பார்த்துக்கிட்டு ஐயா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அப்படி மயங்கி கீழே விழுந்துட்டாருங்க இந்த சின்னமலை. அப்படி மயங்கி கீழே விழுந்தவர் மறுநாள் காலையில தாங்க முழிக்கிறார். முழிச்சவர் அங்கிருந்து வேகமா வீட்டுக்கு வந்துடுறாருங்க. இவர் மடியில ஆல்ரெடி ஒரு 2 பாக்கெட் சாராயம் வச்சிருந்தாரு. அந்த சாராயம் அப்படி தாங்க இருந்திருக்குது. அதை எடுத்துட்டு வர்றாரு. வீட்டுக்கு முன்ன கொண்டு வந்து அந்த சாராய பாக்கெட்டை கீழே போட்டுக்கிட்டு அதை தீ கொளுத்தி விட்டுறாருங்க. அப்படி தீ பிடிச்சு எரியுது அந்த சாராய பாக்கெட். இனிமேல் என் வாழ்க்கையில இந்த போதை பழக்கத்துக்கு நான் அடிமையே ஆக மாட்டேன் அப்படின்னு சொல்லி கருப்பண்ணசாமியுடைய மேலே வந்து சத்தியம் பண்ணிட்டாரு. சத்தியம் பண்ணி அப்படியே திருந்தினவர் தாங்க நம்மளுடைய சின்னமலை. சின்னமலை அதுக்கு பிறகு என்ன பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா, அந்த கருப்பசாமிக்காக நிறைய விஷயங்கள் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாரு. அந்த கோவிலுக்காக நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கிறாரு. அதன் பிறகு அவருடைய லைஃப் வந்து வேற லெவலுக்கு போக ஆரம்பிச்சிருது. நம்மளுடைய சிவா இருக்கிறாரு இல்லையா, அவரும் வளர்ந்துட்டாரு. அவர் அடிச்சு அவரும் ஒரு ஜாப்ல இருக்கிறாரு. கிட்டத்தட்ட ஒரு 2 லட்சம் ரூபாய் சம்பளம் மாசம் வாங்குறது மாதிரியான ஒரு ஜாப்ல இருந்துட்டு இருக்கிறாரு. இப்போ அதே ஊருக்குள்ளாடி தாங்க வீடு போட்டிருக்கிறாங்க. நல்ல ஒரு நிலைமையில இருந்துட்டு இருக்கிறோம். எங்களுக்கு எந்த குறையும் கற்பம் வச்சது இல்ல. வருஷத்துக்கு நாங்க ஒரு கொடை நாங்க எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது மாதிரி தாங்க இந்த சம்பவத்தை நம்மளுடைய சிவா அனுப்பி தந்திருந்தாரு. இந்த சம்பவத்தை அனுப்பி தந்த சிவாவுக்கு என்னுடைய பெரிய நன்றிகளை நான் சொல்லிடுறேன். இந்த சம்பவம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற உங்களுடைய தாழ்மையான கருத்துக்களை வந்து மறக்காம பதிவு பண்ணிட்டு போங்க. இந்த மாதிரியான கற்பசாமிகள் நடத்தின சில நிகழ்வுகள் நிறையவே வந்துகிட்டு இருக்குது. அந்த மாதிரி விஷயங்கள், அதாவது இந்த மாதிரி வீடியோக்கள் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பா இந்த மாதிரியான வீடியோக்களும் உங்களுக்காக நான் செய்யறேன். என்ன அப்படின்னா, இந்த வீடியோவுக்கு நீங்க 1000 லைக்ஸ் கொடுத்துடணும். அதாவது என்ன அப்படின்னா, இந்த மாதிரியான வீடியோக்கள் கண்டிப்பா எங்களுக்கு வேணும் அப்படின்ட்டு நீங்க கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா நம்மளுடைய நாகாமனுஷம் சேனல்ல வந்து இந்த மாதிரியான வீடியோக்கள் தான் வரும் கண்டிப்பா. அதாவது என்ன அப்படின்னா, அமானுஷ பேய் சம்பவங்கள் அனைத்துமே நம்மளுடைய புதிய அமானுஷ கதைகள்ல நான் கண்டிப்பா ரிலீஸ் பண்றேன். இதுல இந்த மாதிரியான நம்மளுடைய கருப்பன், முனி, சுடலை, அதுக்கு பிறகு நிறைய சாமிகள் இருக்கிறாங்க. இவங்களை பத்தின, அதாவது இந்த சாமிகளால நடந்த உண்மையான சம்பவங்களை நான் எடுத்து பேசலாம் அப்படின்னு இருக்கிறேன். நிறைய சம்பவங்கள் வந்துகிட்டு இருக்குது. நான் பேசாமலே ஒதுக்கி வச்சிருக்கேன். ஒரு சாமியுடைய கதை அப்படின்னு சொல்லி போட்டாலே பாக்குறது இல்லை நிறைய பேர். அதனாலதான் கொஞ்சம் மடிச்சுக்கிட்டே இருக்கிறேன். கண்டிப்பா இந்த சம்பவத்துக்கு நீங்க 1000 லைக்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு இந்த சேனல்ல வந்துட்டே இருக்கும். அது ஃபுல்லாவே இந்த சாமிகளை பத்தின அமானுஷ சம்பவங்கள் உங்களுக்கு நான் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். இந்த சம்பவம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு போயிருங்க. இந்த சம்பவத்தை உங்களுக்கு தெரியக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் ஐகானை தட்டிருங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நாகர்கோவில் நாகராஜன். நன்றி நண்பர்களே.